தான் சுத்திட்டு இருக்காரு. ஒய்ஃப் கேட்டீங்கன்னா மறக்காம ட்ரீட் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. ஹாய் வர்ஷு, ஹாப்பி பர்த்டே. ஓ மை காட், போன இயர் ஓப்பன் இருந்தேன், இப்போ இந்த இயர் என்ன சொல்றது தெரியல. ஓகே வாட் எவர், பி ஹாப்பி. அந்த வெல்கம் காஃபி மாதிரிலாம் போட்டு பர்த்டே அன்னைக்கெல்லாம் பண்ணிடுறத தயவு செஞ்சு. ஓ மை காட், அதை பார்த்துட்டு வாட் எவர், பி ஹாப்பி யார், ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் குவாரண்டைன். ஸோ நல்லா பார்ட்டி பண்ணு ஃபேமிலியோட. I think so you will do it, and missing you guys so much, missing you, and moreover I love you guys, and சீக்கிரம் திருச்சி வந்தோடனே கண்டிப்பா மீட் அப் பண்றோம். ஓகே, promise, and happy birthday. Stay blessed, happy many more years from here. Wish you happiest birthday, Asunda. Don't lose your smile. Keep it. Hi Bunny, many more happy returns of the day. Enjoy Bunny. I miss you and Okay, happy birthday, Asunda. Stay blessed. many more happy returns of the day. இந்த பர்த்டே குவாரண்டைன்ல லாக்டவுன் கண்டினியூ பண்ண முடியல. நோ ப்ராப்ளம், உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணு. இவ்வளோ முக்கியமான விஷயம் வந்து அறிவு ஷேர் ஒன்று செய்யாது. சரியா, இந்த ஷேர் ஒன்று செய்யணும்னா முயற்சி கிட்டே போகல. சரியா, அந்த ஷேர் ஒன்று செய்யாது. ஃபஸ்ட்டு அவளை பிரேக்கப் பண்ணிடு. ஓகேவா? அவளோட அந்த ஸ்கூல் டேஸ் அதெல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணுவேன். சீரியஸாக யூனியன் ஃப்ரெண்டாக போவேன். யூனியன் கூட நீயும் அதுக்கு மேலே இருப்ப. பட் ரொம்ப கெமிஸ்ட்ரி பீரியட், ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாமே நம்ம எல்லா ஆக்டிவிட்டியும் செம்ம ஜாலியாக இருந்தது. ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. வீட்டில் நடந்த பார்ட்டிஸ் அதெல்லாம் பயங்கரம், ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக குவாரண்டைன் முடிச்சுட்டு எல்லாம் மீட் பண்ணுறேன், செம்மையாக வாக் பண்ணுறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. என்ஜாய் பண்ணுவோம் பர்த்டே. ஓகேவா? நல்லா இருக்கு, ஹாப்பியாக இருக்கு. Happy birthday Vasundhara. Be happy, be strong, be safe and be blessed. Hey Vasu, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மச்சி. எப்பவுமே ஹாப்பியா இரு, stay blessed and keep staying good. So hi Vasundhara, Suraj பேசுகிறேன். 11C பேசுகிறேன். நீங்கள் ஞாபகம் நினைக்கிறேன். Wish you many happy returns of the day. Be happy and keep others happy. இந்த டேவை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமாக மறக்காமல் ட்ரீட் வச்சுருங்க. ஓகே, தேங்க்யூ. Hi, happy birthday, Baba. Stay blessed, stay strong. Happiest birthday to one of the nicest person I have met in my life. May all your dreams come true. I hope your birthday is as sweet as your birthday cake. And have a blast. Rock on. And once again, happy birthday and have a great day. Wah, யாராவது பேய் மாதிரி. Sorry. Happy birthday, Vasundhara. happy birthday Vasundhara. Live long, stay blessed. இந்த குவாரண்டைனில் போர் அடிக்க தான் செய்யும், பட் வீட்டுக்குள்ளே இருந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். பத்திரமா இருந்துக்கோ. ஏற்கனவே உங்கள் ஏரியா வந்து லாக் பண்ணியிருந்தாங்க வேறு, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ. ஹேவ் ஃபன். Hi Vasundhara, wish you many more happy returns of the day. ஹாப்பி பர்த்டே வசு, ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம ப்ராப்பராக மீட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் 10th டைமில் மீட் பண்ணுது. ஐ மீன் ஸ்கூலில் பார்ப்போம் அதுக்கப்புறம், பட் அப்போ தான் ஒரு ப்ராப்பர் மீட்டிங்கே இருந்தது. அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் லஞ்ச் தட் டே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணேன். ஸோ வில் ட்ரை டு மீட் ஆஃப்டர் திஸ் லாக்டவுன் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே அஹெட். பை. Hi Vasundhara, wish you many more happy returns of the day. இன்றைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இரு, ஜாலியாக இரு. சீக்கிரம் மீட் பண்ணுவோம். பாய். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அக்கா உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கனால நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும்னு எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்கள மாதிரி குட் பர்சனாலிட்டி யாரும் பார்க்க முடியாது. நீங்கள் அக்கா ஃப்ரெண்டாக இருக்கனால அக்காவை ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். நீங்களும் அக்காவும் அரௌண்ட் 8 இயர்ஸாக ஃப்ரெண்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி அக்கா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஷீஸ் லிட்டில் மென்டல். சரி வசந்தா அக்கா, நீங்களும் நான் மோஸ்ட்டாக வீட்டில் சிரிச்சுட்டு இருந்தாலே நீங்களும் அக்காவும் பண்ண அட்ராசிட்டிஸை கேட்டு தான் சிரிச்சுட்டு இருக்கோம். நீங்களும் அக்காவும் நிறைய சம்பவம் பண்ணிட்டேன், அது தெரியும். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களெலாம் தெரியும். ஏன்னா நான் உங்களை அவ்வளோ ஃபேமஸ் ஆக்கிட்டேன். நீங்கள் பண்ண அட்ராசிட்டிஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் நீங்கள் வந்து சிரிப்பாங்க.
அதுக்கப்புறம் அவங்களும் உங்களுக்கு விஷ் பண்ண சொல்லிட்டாங்கக்கா ஹாப்பி பர்த்டே அண்ட் ஒன்ஸ் அகெயின் நீங்களும் அக்காவும் பண்ண சம்பவங்களாம் சரித்திரங்களாக மாற மை விஷஸ் டு அக்கா பாய் பாய். Hi Vasu, birthday wishes from Periyamanda. Enjoy your day. ஹாப்பி பர்த்டேக்கா. ஹாப்பி பர்த்டே வசூ. ஸ்டே ஜாலியாக இரு, கவி சொல்லுங்க சாவடிக்காத, லைஃப் என்ஜாய் பாரு, ஸ்டே பிளஸ். ஹாய் விசு, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஸ்கூல் மெமரிஸ் ரொம்ப பெஸ்ட்டான மெமரிஸ். ஒரு நாள் மீட் பண்ணலாம், சீக்கிரமாக ஒரு நாள் மீட் பண்ணலாம். ஹாப்பியாக குவாரண்டைன் பர்த்டே பட் பரவாயில்ல, ஓகே சொல்லுங்கள். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே. பாய். Hey Vasu, many happy returns of the day. I hope you have a good one. I know this was not what you were expecting on your birthday, but I'm glad you're safe and have a nice day. Eat well, okay? And I hope this makes you happy. Wish you many more happy returns of the day Vasu. And let all the happiness and peacefulness guide you. And reach your great moments. And start at great day. Once again, happy birthday, Kariti. Happy birthday, Vasu. And here are few interesting things which remind me of 10th D. Do you remember this thing? During Christmas, we all played a game, and this was the gift which I got from you. See, wait a second. Yeah. And one more thing. I still have this in my file. Okay, Vasu. Once again, many more happy returns of the day and have a great life ahead. Stay safe, stay happy. ஹாய் வசுந்தரா, ஹாப்பி பர்த்டே, ஸ்டே பிளெஸ்ட். எப்பவும் போல் ஹாப்பியாகவே இரு. இந்த பர்த்டே உங்கள் ஃபேமிலி கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, குட் பை. Hi Vasu, wishing you many more happy returns of the day. உன் கூட கொஞ்சம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஆனா ஸ்பெண்ட் பண்ண டைம் கூட awesome மாதிரியா இருந்துச்சு. லிவ் லாங் ஸ்டே பிளஸ்ட்னா சொல்ல நெக்ஸ்ட் பண்ணாங்க. Once again, Happy quarantine birthday, Vasu. Stay safe. So wish you many more happy returns of the day. எப்பவும் ஹாப்பியாக இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு. அப்புறமா என்னால் நம்மளோட பஸ் ஜர்னியெல்லாம் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. அது நீ இருந்ததுனால தான் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு உங்ககிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்னா, நீ எப்பவும் யாருக்காகவும் உன்னோட கேரக்டரை விட்டு கொடுக்காம நீ நீயாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சரியாகட்டும், கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவோம். காட் பிளஸ் யூ. Happy birthday, Asundra. Many more returns of the day. Wishing you a day filled with happiness and a year full of joy. ஹாய் வசுந்தரா, ஹாப்பி பர்த்டே. எப்போதும் ஜாலியாக இரு, லைஃப் என்ஜாய் பண்ணு, கெத்தாரு. டாடா. ஹாப்பி பர்த்டே Happy birthday, ma. Vasu, God bless you. God's grace உனக்கு நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். எப்பவும் லைஃப்ல சிரிச்சிட்டே இருக்கணும், ஸ்மைல். Wish you many more happy returns of the day, Vasu. Quarantine birthday, safe ஆரு, நல்லா என்ஜாய் பண்ணு. It's your day and again happy birthday. Tata. Hi, Asundra. Happy birthday. And I just want to tell you something. Just stay true to yourself and move on. Because the people who understand you are already with you. And yeah, I would like to mention Sharon here because அவ இல்லைன்னா இது பாசிபிளே இல்லை. ஸோ யா, ஹாவ் அ கிரேட் டே. பாய். ஹாய், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே வாசு. இந்த பர்த்டே வந்து கொஞ்சம் போரிங்காக தான் ஃபீல் ஆகும், ப்ளஸ் லாக்டவுன் இந்த மாதிரிலாம் இருக்கனால. பட் ஆனால் இந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல சர்ப்ரைசஸ்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. உனக்கு நிறைய சர்ப்ரைசஸ் இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா உன்னோட இதுக்கு என்ஜாய் பண்ண. லவ் வாட் யூ டூ, டூ வாட் யூ லவ். I always love you. You are such a cutie pie. இதே க்யூட்னஸோட எப்போதுமே இது. அண்ட் இவ்வளோ ஷார்ட் டைமில் நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். லைக் நம்ம 3 பேருமே இப்போது நானே சசி அப்படின்னா இந்த லாக்டவுன்லாம் முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் சப்போஸ் வந்து இது எல்லாம் கிளியர் ஆகி முடிஞ்சிச்சுன்னா நம்ம 3 பேரும் கெட் டுகெதர் அப்புறமா போகிறோம். அப்போ நீ என்னோட பர்த்டேக்கு டுகெதர், ஓகேவா? Once again, many more happy returns of the day. Another day, நல்லா enjoy பண்ணு. Bye bye. Hi Vasu, how are you?
happy birthday. இந்த டே நல்லா என்ஜாய் பண்ணு. Have a great day. Hey Vasu, it's your Dabba, Aniket. Happy birthday. And I hope you have a very great birthday as you're getting one more year near to death. And I hope just you enjoy this day. So, evidently, the first memory that I have of you, or at least I can remember, is when we had danced together for annual day. I remember that we landed up going to Venkateshwaran sir for asking a paragraph's meaning, and you were so supportive of me that you were like, "Hey Dabba, let's just go and ask meaning to sir, and let's see what he has to say and what he decides." Because you were there and you knew that he was the person who was actually suggesting that we do the dance on this song. I cannot recollect how much fun you and me have made of other people on the group, and they were just so angry with both of us. They were like, "Can you both just stop making fun?" But I have never forgotten those moments. And to say the least, I don't have the video of the song or the dance that we did. I just know it's just like a faint memory everywhere. And trust me, ever since then, I have never forgotten you as a friend or just a sister, a true sister for me. And whenever I think about the Shiv Shankar dance that we did during the annual day, and it was just so praised by everyone, I just remember that you, Smriti, Gundama, Varshini, I mean to say, and certain people come in my mind, and I cannot just my wrap head around that every moment that we had or we spent there. And to say the least, ever since then you've remained my friend, and I don't think I have ever separated from you. Yeah, I was not in connection. I was not connected to you for a very long while, but the moment I got connected from you, I have tried ever since the most to talk to you. I know I don't reply that much. Okay, I'm sorry for that. I'm truly sorry for that. I know I don't reply. But I'm just lazy. I don't talk that much. And to say the least, I love you. And whenever you need me, just know that I'm there. And yeah, happy birthday again. Just enjoy. And just take care of everyone in this whole quarantine, Miss Corona going on around, Miss Pandemic, everything. We have to keep ourselves together. Whenever you have the time, you have my number, sweetie. Just call me. Just contact me. I don't need anything else from you. Just contact me. And I just want to say, trust me, I have never forgotten anyone from Trichy. I remember each and every single person and every single memory that I have with them. And the strongest memory that I have with you is the annual day. And trust me, I cannot forget how I remember all of us cried after the performance had ended, and we just cried because we knew that it's not going to happen again. And those moments, like everyone crying and me trying to calm everyone down, I felt like the babysitter at that moment with all the girls around, but it made me feel happy at the end of the day, and I cannot forget that. And trust me, I wouldn't, and just makes me emotional. It makes me. Okay, do you remember that even Shamli was there in the video? Correct me if I'm wrong, because I don't have the video, so I don't have the footage, so I don't know. But I have a faint memory that Shamli was also there in the dance. So I don't think I've ever forgotten it. And trust me, with everything that I've achieved in Trichy, the friendships that I've made there, the connections and the friends that I have from there, trust me, they are one of the most precious things that I have or have ever recollected in my life, and including you, because whenever I think of a very beautiful person, or any person who's just very strong, who's a true friend, yet a very supportive person, I think of you. And trust me, the friends that you have, Sharon and Shamli, I cannot say enough, because it was their idea to ask everyone to send a birthday wish video for you. And thank you, Sharon and Shamli, for considering me to doing that. I'm so grateful for that. And yeah, just happy birthday. Go around your day and just be happy. Hi Vasu, happy birthday. 12th படிக்கும்போதுல you've been a very great support for me. Thank you so much. Stay blessed and stay safe. Happy birthday Vasudha. Let this be your memorable one. Happy 19 actually. Keep on posting our relatable content. Wish you many more happy ones. Happy birthday Vasudha. நல்லா என்ஜாய் பண்ணு, சேஃபாக ஒரு பேரண்ட்ஸ் பிளஸ்ஸிங்கோட இரு, நினச்ச விஷயம் எல்லாமே நடக்கும், எப்பவுமே பாசிட்டிவாக இரு. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன். பை பை. Happy birthday Vasu. Enjoy this day. Be safe. Happy birthday Vasundhara.
இந்த பர்த்டே நல்லா என்ஜாய் பண்ணேன். லாக்டவுன் வந்ததே எனக்கும் கிடைக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோ. Hi Vasu, happy birthday. Hi Vasu, wishing you many more happy returns of the day. Have a blessed day. Hello Vasundhara, this is Siddharth. A very happy birthday to you and I hope that you enjoy the day completely. ஹாப்பி பர்த்டே யோசு. லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக இரு. எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீ எனக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன்னு தெரியும். நானும் கண்டிப்பாக லவ் யூ லாட் அண்ட் மிஸ் யூ லாட். ஹாய்ப்பா, விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. எல்லா வருஷமும் போல் இந்த வருஷமும் உன் பர்த்டேவை ஜாலியாக கொண்டாடு. உனக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் டெவலப் பண்ணு. எஸ்பெஷலி நீ கிளாசிக்கல் டான்ஸுக்கு நல்லா ஆடுவேன். ஸோ கீப் கோயிங் அஹெட் வித் இட் அண்ட் ஒன்ஸ் அகெயின் வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. Hi Vasu, welcome to Army family. Happy birthday. ஹாய் வசு, எரும மாடு பர்த்டே வாமி உனக்கு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. சரி வீடியோ பண்ணி சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறேன் போய் சொல்கிறதுக்கு எதுவும் தெரில எனக்கு. பட் என்ன சொல்கிறேன், இவனோட தான் இருக்குங்க. இவனுண்டே இரு, இதுக்கு மேலே வாழ்ந்துடாத. இப்படியே இரு, குண்டாயிடாது, நல்லாவே இருக்க மாட்டேன் சரியா? என்ன சொல்கிறது, சிஸ்டர் ஃப்ரம் ஆனதா மதர். இதுக்கு மேலே பெருசாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஹாப்பி பர்த்டே, ஸ்டே பிளஸ்ட், நல்லா இரு, சந்தோஷமாக இரு, பாய். சிறப்பாக தரமாக செஞ்சுட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, நம்ம குழந்தைங்க வெட்டியாக இருக்கும் குக் பண்ணுற ஃபேமஸ் ஆகிட்டேன்னு எங்களெல்லாம் மறந்துடாதம்மா. இந்த வீடியோவுக்கு ஷேர் ரொம்ப பாடாப்பட்டா இன்னும் படித்து எடுத்துட்டா எல்லாத்தையும். ஓகே பாய். ஹாப்பி கொரோனா பிறந்த நாள் உனக்கு, ஹாப்பி லாக்டவுன் பிறந்த நாள் உனக்கு, வசுக்கு ஹாப்பி பர்த்டே வசு. எப்போவுமே சிரிச்சிட்டே இரு. உன்னை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லிதான் ஆகணும். உன்னை பற்றி நினச்சாலே வந்துட்டு எனக்கு நம்ம 6th ஞாபகம் தான் ஃபுல்லாக வருது. 6thலேருந்து நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம். சீரியஸாக இட்ஸ் வெரி குட், வெரி வெரி ப்ரிட்டி ஜர்னி. எனக்கு தெரிஞ்சு ஒரு வண்டர்ஃபுல் லைஃப் நம்ம எல்லாரும் மீன்ஸ் நீ, நான், ஷாவி. ஸோ நம்ம 3 பேரும் ரொம்ப திக்கான ஒரு பாண்டில் இருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா வயசு நம்ம பண்ண வேலை எல்லாமே கண்டிப்பாக உனக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்லணும் அப்படின்னு வந்து எந்த அவசியமும் இல்லை. இருந்தாலும் நம்மளோட மெமரிஸ் ஒரு 1-2 மெமரிஸ் நான் சொல்கிறேன். என்ன பண்ணேன், 6th வந்து மீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் அவன்கிட்ட பேசின வேர்டு என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருக்காது எனக்கு தெரியும். ஆனால் நீ நேற்று தான் பண்ணனே உனக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ நான் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசின வேர்டு வந்துட்டு, இங்கே உங்கள் பக்கத்தில் நான் அங்கே உட்காரலாமா, இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் பேசின வேர்டு. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம பெஞ்சு வந்து அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அன்னையிலேருந்து 10th வரைக்கும் நம்ம சேம் பெஞ்ச், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அப்படி தான் இருந்தோம். 6th 7th 8th 9th நம்ம பண்ணாத வேலையே கிடையாது. நிறைய சம்பவம் பண்ணியிருக்கோம். ஈவன் நம்ம ரொம்பவே சேட்டை பண்ணுவோம் ஸ்கூலில். அது வந்துட்டு நம்ம ஸ்கூல்லே நம்ம பேர் எல்லாமே தெரியும். நல்லா 9th வந்துட்டு நமக்குன்னு ஒரு தனி கெத்தை உருவாக்கணும். 9th இல்லை, நம்மனாலே ஒரு தனி கெத்து தான் ஸ்கூலில். கண்டிப்பாக உனக்கு அது தெரியும். ஸோ வந்துட்டு 9th 12th பசங்களோட இருந்தது. அது இன்னும் கூட கொஞ்சம் கெத்தாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ரொம்பவே நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஒன்றை வச்சு நிறையவே நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்னதான் நம்ம வேலை பார்த்தாலும், எவ்வளவோ வேலை பார்த்தாலும் கண்டிப்பாக நம்ம மாட்டிக்க மாட்டோம். நம்ம கூட இருக்கவங்க தான் மாட்டிப்பாங்க. சீரியஸாக சொல்கிறேன். அப்படி ஒரு நல்ல ஒரு லைஃப் ஜாலியாகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஒரு கொஞ்சம் கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறையவே ப்ராப்ளம் வந்திருக்கு. பட் என்னடா ப்ராப்ளம் அப்படி இப்படி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக நம்மளோட ஹாப்பி லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ்ந்திருக்கோம். ஸ்கூலுக்கு போனாலே அன்றைக்கி நம்ம அழுந்தது கிடையாது, எப்போவுமே சிரிச்சதான் உண்டு. ஸோ வந்துட்டு
பண்ண வேலை பூஜா சுரபி அவங்க கூடலாம் சேர்ந்து நம்ம நிறையவே ஜாலியாக இருந்திருக்கோம். நீனா ஷாமினாலே வந்து ஒரு தனி ரேஞ்ச் நமக்குன்னு இருந்தது. 10th சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே ஒரு மோசமான ஒரு லைஃப் 10th. பட் நம்ம ஹாப்பியாக இருந்திருக்கோம். பட் இருந்தாலும் ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருந்தது அந்த கிளாஸ். அந்த கிளாஸ் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப்டாக இருந்ததுன்னு வந்துட்டு உனக்கு எனக்கு ஷாமிக்கு அப்புறம் நம்ம கூட படித்த அந்த 10th படித்த எல்லாருக்குமே தெரியும். நிறையவே நம்ம வந்துட்டு ஐ மீன் ரொம்ப போல்டாக இருப்போம்ல. ஸோ அந்த கிளாஸே நம்ம எதிர்த்து நின்றுச்சு. பட் வந்து நம்ம 3 பேர் மட்டும் கிளாஸ் அகேன்ஸ்டாக இருந்தோம். அதெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு போல்ட்னஸ் மெமரிஸ் நான் சொல்லுவேன். அப்புறம் இருந்தாலுமே வந்துட்டு 10th நம்ம பண்ண வேலை ஈவன் நான் இப்போ நினச்சா கூட எனக்கு வந்துட்டு சிரிப்பு அவ்வளோ வருது. பட் வந்துட்டு ஸோ இந்த வீடியோ பார்த்தா யாராச்சும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக புரியாது நம்ம எந்த மீட் பண்ணி சிரிக்கிறோன்னு. ஸோ பூஜாவை ஐ மீன் மேடம் பக்கம் திருப்பி நம்ம எல்லாருமே சேர்ந்து அடி வாங்கினது, பனிஷ்மெண்ட் வாங்கினது, அன்புசரி மேம் பேரபோலா கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருக்கும், மறக்கவே முடியாது. அதெல்லாம் நம்ம பண்ணது. அதுக்கப்புறமேட்டு நம்ம கலைக்காத டீச்சர் யாருமே கிடையாது, எல்லாரையுமே வச்சு ஓட்டியிருக்கோம். மெயினாக சுகுமார் சார் ரொம்பவே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி சார். என்னதான் வந்துட்டு பிடிச்சி சாராக இருந்தாலும் அவர்கிட்ட நம்மளாம் திட்டு வாங்கியிருக்கோம், நிறையவே திட்டு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கோம் பயங்கரமாக. என்னதான் சண்டை போட்டாலும் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சிரிச்சிருவோம். அதுக்கப்புறம் இல்லை அந்த டைமில் வந்துட்டு நம்ம சீரியஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சிரிச்சிருவோம். அப்புறம் நம்ம சேர்ந்து டான்ஸ் பண்ணோம் 10th. அப்புறம் ஈவன் நாட் ஈவன் இன் ஸ்கூல் நம்ம அரங்கேற்றம் பண்ணது, ஐ மீன் டான்ஸ் கிளாஸ், அதில் கூட நம்மளோட மெமரிஸ் இருக்குது. நம்மளோட மெமரிஸ் வந்து ஸ்கூலில் மட்டும் இல்லை, OFT சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. கண்டிப்பாக நீ வீட்டுக்கு வந்துட்டு என்னை கலாய்ச்சிட்டு எல்லாம் ஓ மை காட் சீரியஸாக நம்ம சேர்ந்தாலே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அங்கே ஒரு சம்பவம் இருக்கும். என்னதான் சம்பவம் இருந்தாலும் வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக நம்ம அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கோம். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம சிரிப்பு வந்து அங்கே சீரியஸாக அங்கே எண்ட் ஆனதே கிடையாது. அண்ட் அது மட்டும் சொல்லலை, நம்ம பங்க் பண்ணது, கிளாஸ் பங்க் பண்ணது, சேர்ந்து சாப்பிட்டது, சரியான சாப்பிட்டுட்டு இருப்போம். கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம கிளாஸ் ஹவுஸில் கூட நிறைய சாப்பிடுவோம். கிளாஸில் சாப்பிட்றது ஒரு லைஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாப்பிடுவோம். யோகா பீரியட்னா சோஷியல் பீரியடில் பேட் போட்டது எல்லாமே எனக்கு இப்போ செஞ்சால் கூட சிரிப்பு. ஷேரோ நீ கிரவுண்டில் விழுந்தது, ஐயோ எனக்கு ஃபுல் சிரிப்பு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து ஒன்று இது பண்ணேன், தூக்கவே வந்தோம். அந்த மாதிரி ஒரு லைஃப் அது. அப்புறமேட்டு இன்னும் அப்படியே இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் நீங்கள் சமூகம் அந்த கோலு சீரியஸாக நீ மறக்கவே மாட்டேன் சொல்ல. கொல்லு வச்ச சம்பவம் நம்ம ஞாபகம் இருக்கா மேடம்க்கு? கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்கும், லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு வேலை அது. அதுக்கப்புறமேட்டு வேற என்ன நிறைய கேரக்டர் நம்ம லைஃப்பில் இருக்கே. பச்சை ஜேகே கொலு அலாவுதீன் ஒரே கேங் வந்து நம்ம கேங்கில் ஒரே பேர். சீரியஸாக எனக்கு அதெல்லாம் ரொம்பவே இது. அண்ட் 12th கூட நம்ம நிறையவே என்ஜாய் பண்ணியிருக்கோம். பூஜா மாட்டி விட்டது அதெல்லாம் சீரியஸாக செம்ம ஜாலியான ஒரு லைஃப் அது நம்ம ஸ்கூல் லைஃப். இப்போ எனக்கு காலேஜில் வந்துட்டு சீரியஸாக என்னோட சிங் ட்ரூத் எனக்கு காலேஜ் சீரியஸாக செட் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் செட் ஆகலை. நம்மளோட ஸ்கூல் லைஃப் மாதிரி சீரியஸாக இல்லை. ஐ ரியலி மிஸ் தட். அண்ட் இன்னும் அப்படி சொல்லிட்டே போகலாம். வேறு நிறையவே பண்ணியிருக்கோம். நிறைய மேம் திட்டு வாங்கியிருக்கோம். மோலி மேம்லாம் சீரியஸாக நம்மளால் மறப்போம். ஸ்கூலுக்குள்ளே மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு வெளியிலையும் நிறையவே வேலை பார்த்துருக்கோம். அண்ட் அந்த ஜாமுன் ஃப்ரூட் அது அந்த அந்த பாட்டி ஏமாற்றி வாங்கினது. அதுக்கப்புறமேட்டு சைக்கிளும் ஒரு பாறை பற்றி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நான் பாவம் சைக்கிள் சீரியஸாக அதுக்கான அழுதும் அந்த மாதிரி வேலை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி என்ன வச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்க சீரியஸாக அந்த மாதிரி ஒரு வேலை. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ரொம்பவே நிறையா இருக்கும். ஸோ ஆனால் இப்போ நினச்சா என்ன நினைக்க தோணுது தெரியுமா?
திரும்பலாம் அந்த லைஃப் வந்துடாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. லைட்டாக வந்துட்டு டியர்ஸ்லாம் வர மாதிரி இருக்கு. ஆனால் வந்துட்டு நான் வீடியோவில் விரும்பலை. ஸோ எப்போவுமே சிரிச்சிட்டே வசு லைஃப்பில் வந்து லைஃப்லாம் நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மக்கிட்டே சொல்லியிருக்காங்க. நிறையவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இப்போ எல்லாருக்கும் புரியுது நம்ம யார் அப்படின்னு. அதனால நீ எதுவும் ஃபீல் பண்ணவே பண்ணாத. எப்போவுமே வந்துட்டு சிரிச்சிட்டே இரு. அண்ட் 10th நமக்கு எகெயின்ஸ்டாக இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போது நம்மளோட வேல்யூ தெரிஞ்சு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட ஷாபிட்ட உன்ட்ட கூட சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த பாண்ட் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு. சீரியஸாக வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. 7 to 8 years ஸ்டார்ட் ஆக போதா ஐயா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ லாஸ்ட் லாங் வரணும்னு தான் எனக்கு ரொம்பவே ஆசை. சீரியஸாக இந்த ஷாரன் அவனா சொல்லுவாள் டைலாக் அடிப்பேன், மச்சம் நான் சாக போகிறேன், எனக்கு வந்து ஏதோ ஆக போகுது, நம்ம பாண்ட் வந்து எப்படி நீடிக்கும்னு நினச்சி அது போக போகுது அப்படி இப்படின்னு வந்து ஓவரா சீன் சொல்ல அதெல்லாம் நம்பாத. கண்டிப்பாக ஐ ஸ்வேர் கண்டிப்பாக நம்மளோட பாண்ட் வந்து லாஸ்ட் லாங் வரைக்கும் வரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அண்டு சிரிப்பு தான் அது. சீரியஸாக இவ்வளோலாம் நம்ம நிறையவே பேசியிருக்கோம். பட் வந்துட்டு நான் இப்படிலாம் ரொம்ப சீரியஸாக பேசினதே இல்லை வசு. ஆனால் வந்துட்டு நான் ரொம்ப சீரியஸாக நான் சொல்லி ஆகணும். எனக்கு வந்துட்டு உங்கள் 2 பேரையும் வந்து நல்லா சீரியஸாக பிரியவே முடியாது. அது எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகும். எவ்வளோ சென்சிட்டிவ் வந்து உனக்கு கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு தெரியும் என்னை பற்றி. ஒரு எப்படி சொல்கிறது, லவர்ஸ்க்கு பிரேக்கப் ஆகிறத விட ரொம்ப 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 ஒரு ஃபீல் கொடுக்கும் அது. அதனால் தாங்க முடியாது. ஸோ வந்துட்டு எப்போவுமே என் கூட இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி சிரிச்சிட்டே இருப்போம். நம்மளோட ஃபோட்டோஸ் உனக்கு ஒரு வீடியோ இருக்கு வசு. சீரியஸாக உன்னை வச்சு ஒரு சம்பவம் வீடு உன்னோட பர்த்டே அன்னைக்கு சரியா. அப்படி ஒரு நிறைய வந்து உன்னை வச்சு ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீ சிரிச்சிட்டே இருப்பேன் நான் நம்புகிறேன். அண்ட் எங்களை விட்டு எப்போவுமே போயிடாத. வி லவ் யூ ஸோ மச். எனக்கு அப்படின்னு கூட எனக்கு சொல்ல வரல, வி தான் சொல்ல. சீரியஸாக வி அஃப்கோர்ஸ் வி தான் சொல்ல வருது. ஏன்னா நான் அப்படின்னு நம்ம பேசுகிறத நம்ம அப்படி பேசினா அதிகம். ஸோ நிறைய இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஆனால் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ பத்தாத சொல்கிறதுக்கு லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்க சீரியஸாக வந்து மறக்கவே முடியாது காலேஜ்க்கு அப்புறம். அண்ட் பிஷப் காலேஜ் அந்த சொட்டு தலைனுக்கு ஒரு தடவை இருக்குடி அந்த மாதிரி இருக்கு எனக்கு பிஷப் காலேஜ் நினைச்சாலே. அண்ட் எப்போவுமே வந்து சிரிச்சிட்டே இரு. நம்ம கூட நம்ம 3 பேரும் எப்போவுமே கூட ஜாலியாக இருப்போம். அண்ட் அந்த கொரோனா அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். ட்ரீட் கண்டிப்பாக வச்சிரு. அண்ட் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் காத்துட்டு இருக்குன்னு கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ லைஃப்பில் வந்து எப்பவுமே ஃபீல் பண்ணாத. லைஃப்பில் வந்து நிறைய மிராக்கிள்ஸ் இருக்கும் உனக்கு. ஸோ ஹாப்பியாக. அண்ட் லில்லிபர்ட்ஸ் ஒரு பெரிய ஹக்கோட விஷிங் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பியஸ்ட் பர்த்டே அப்படி சொல்லலாம். அண்ட் வி லவ் யூ ஸோ மச் அப்படி இருக்கு. அண்ட் நீ வந்து ஒரு நல்ல கைடர், நல்ல கேர்டேக்கர், இந்த மாதிரி உன்னை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். செம்ம ஜாலி டைப். அண்ட் நீ கொண்டு வர ஃபுட்ஸ் சீரியஸ்லி மேன் ஆண்டிக்கு ஒரு பெரிய அப்படி சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன் வசு, நீ சொன்னால் நம்ப மாட்டேன். நிறைய டேக் போவேன், ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்ம நிறைய டேக் போவேன். பட் இது சிங்கிள் டேக்கில் எடுத்தது வசு. சீரியஸாக நான் இப்போது இந்த வீடியோஸ் ஃபுல்லுமே சிங்கிள் டேக்கில் எடுத்தது. அப்படி ஒரு ஏன்னா எனக்கு வந்துட்டு பியூட்டி எல்லாம் சுத்தமாக தோணலை. ஃபுல்லாக வந்துட்டு நான் அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்குது. பட் I'll end with this, okay? Last but not the least, கண்டிப்பாக வந்துட்டு லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் ஷாபி கண்டிப்பாக அவங்க கூட இருப்போம். ஸோ எதுவாக இருந்தாலும் நீ போல்டாக ஃபேஸ் பண்ணலாம். ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், சேட்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்க கூட இருக்கோம். ஸோ வீட்டில் எல்லோரும் வந்து ஹாப்பியாக பார்த்துக்கோ, எங்கள் கூட ஜாலியாக இரு, எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்பேன். லைஃப்பில் நீ ஆசைப்பட்டது எல்லாமே சீக்கிரம் கிடைக்கும். அதுக்கு நான் வந்துட்டு கண்டிப்பாக நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு எப்போவுமே சிரிச்சிட்டு ஹாப்பியாக இருக்குவா. We love you so much. We love you so
ஹே வாசுஜீஸ், எப்படி இருக்க? தேவையில்லாத பேர்லாம் சொல்கிறேன். பரவாயில்ல மச்சான், தேவைதான் உனக்கு. பரவாயில்ல, இந்த நாள் வந்து வச்சு செய்கிறதா முடிவு பண்ணிட்டேன், மன்னிச்சிடு. அண்ட் 18 18 சாரி மச்சான் 19 என்ன மச்சான், இப்போதான் உன்னை ஏதோ 13 வயசில் பாவாடை தாவணி, அது பழைய டைலாக். சாரி மச்சான், இப்போ தான் ஏதோ 13 வயசில் ட்ரௌசரோட ஓடின மாதிரி பார்த்தேன். ட்ரௌசர் ஷர்ட்ஸோட. சாரி மச்சான், வாய் கொலருது. சாரி சித்தப்பா, காலைல பல்லு விளக்கல, அதான் வார்த்தைக்கு ஸ்லிப் ஆகுது. அண்ட் இது ஒரு ஃபேவரட் டைலாக்ல தெரியும் எல்லாம் நம்ம பண்ண அட்ராசிட்டியா எல்லாமே ஞாபகம் இருக்குது. அண்ட் நம்ம ஃபேவரட் மூவி ராஜராணி, பிகாஸ் அதில் இருக்கிற ஒரு டைலாக் விடாமல் எல்லாத்தையும் வச்சு நம்ம அதில் எவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசினாலும் அதை வச்சு நம்ம கலாய்ச்சி ரீனா, பூஜா, ஷாம்லி, கேனஷ், டெடி, ஷாம்லி எல்லாம் சேர்ந்து செம்ம ஃபன் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த நாள் எதுவும் பண்ண முடியாது, பிகாஸ் கொரோனா வச்சு. என்ன பண்ண சொல்கிற? என்ன உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக ஆன்ட்டியோட ஃபுட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மச்சான். எவ்வளோ அழகாக சமைச்சு போடுவாங்க மச்சான். சும்மா சாப்பிட்டு என் உடம்பு லைக் என் அம்மா சமைச்சு போட்டதை விட ஆன்ட்டி சமைச்சது தான் நான் நிறைய சாப்பிட்டு நல்லா வெயிட்டு போட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் மச்சான். அது இப்போ கூட அம்மா நான் சீரியல் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கேன், எப்படி நீ ஸ்கூலில் வெயிட்டு போட்ட அப்படிலாம் கேட்பாங்க. அந்த பெருமையெல்லாம் கேட்காதீங்கம்மா, அதெல்லாம் வந்து எல்லாமே வசுந்தராவின் மகிமை. அப்புறம் ஏன் நீ வசுந்தரா ஒல்லியா இருக்கா? அதாம்மா தெரில, அதான் சத்தியமா தெரில மச்சான், ஏன் நீ இப்படி இருக்க? ஆனால் லைக் நீ ஒருத்தி தான் மச்சான் எனக்கு தெரிஞ்சதுலே எல்லாத்துக்கும் கீ போடுவேன். நான் இது ஒன்று நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஆனால் ஸ்டில் ஐம் லைக் ஒன்றிங் லைக் இவ எப்படா எல்லாத்துக்கும் கீ போட்டு சாப்பிட்றா, எப்படி அப்படின்னு நான் யோசிப்பேன். பிரியாணி கூட ஒரு கீ தனியாக ஊற்றி போட்டு வாயில் வச்சு சாப்பிட்ற பத்தியா மச்சா நீ? வேற லெவல் மச்சா, சத்தியமா நீ. அவனை புகழ்ந்து சந்தோஷமா இருக்காத மச்சான். அவனை பற்றி நான் எடுத்த உடனே சொல்லியிருப்பேன், லைக் பெருமையெல்லாம் சொல்லியிருப்பேன். இன்னும் சரி எதுக்கு எடுத்த உடனே பிளாப்லான்னு உன்னை பற்றி சொல்லிட்டா நீ அப்புறம் வந்து சாத்திட்டு போன்னு கிளம்பிட்டா என்ன பண்ண? அதான் வச்சா உன்னை பற்றி. ஏன்னா அசிங்கப்படுத்துறது, வெக்கப்படுறது, வேதனைப்படுறது, துக்கப்படுறது, துயரப்படுறது எல்லா படத்தையும் நான் படுத்துவேன். பட் அது என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் உள் மனசு சொல்லுது மச்சான். அதெல்லாம் நான் அப்படியே வச்சிருக்கேன். அண்ட் நான் ஏன் இப்படி பிளா பேசுறேன்னு தெரியல, ஒரு ஃப்ளோவாக அப்படியே வருது, நான் அப்படியே ஃப்ளோவாக பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் என்னடா கொஞ்சம் அழகாயிட்டேன்னு பார்க்குறியா? நீ சொல்லனாலும் அதான் மச்சான் உண்மை, ஒன்றும் இல்லை. நீ சொன்ன அந்த ஏதோ ஃபேஷியல் பேக்ஸ்லாம் ட்ரை பண்ண லைட்டாக பரவாயில்ல மச்சான். இப்போ தான் தெரியுது நீ எப்படி இவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குன்னு. அதான் வந்து லைட்டாக ட்ரை பண்ணேன். இருந்தாலும் இந்த ஃபில்டர் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து இந்த ஃபில்டரில் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும். என்னை பற்றி மொல்லமா நான் என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். டே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருன்னு டெடிக்கு தெரியும். அண்ட் டெடியை பார்த்தியா எப்படி சென்டிமெண்டெல்லாம் பேசியிருக்கேன். நாய் நம்மள்கிட்ட பேசும்போது எப்படி பதரைசி மாதிரி பேசுவோம். பச்சனிமல் விட்டா பார்த்தியா பச்சா நடுவில் அலாவுதீன் சொல்கிறா, கொலு சொல்கிறா, பச்சனிமல் விட்டா பார்த்தியா. அதுலேயே அவளை வந்து நாய் செருப்பாக அடிச்சிருக்கணும், தூரமாக இருக்கனால தப்பிச்சா. அண்டு அந்த பச்சனிமல் அவள் பாட்டிக்கு அதை இப்போ தனியாக வச்சுக்கோ மச்சான். ஸோ இப்போ ஹோம் பாட்டிக்கு நான் கொலுவை இழுக்கணும்னு லைக் ஆகாஷ் நான் இழுக்கணும்னு இல்லை. ஐயோ பேர் சொல்லிட்டேன். பரவாயில்ல மச்சான், யாரும் இவ்வளோ தூரம் நான் இந்த ஒரு வீடியோவே ஒரு ½ mn கிட்டே இருக்கும். ஸோ யாரும் இவ்வளோ கடைசி வரை வந்திருக்க மாட்டாங்க, என் வரை வந்து வீடியோ வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்க்குற ஒரே ஜீவன் நீயா இருப்ப. அண்ட் அப்படி பார்த்தாலும் கண்டுக்க மாட்டேன், பரவாயில்ல பார்த்துக்கலாம் எதாவது கேட்டால். ஸோ 19 ஆகிட்ட. ஆனால் எப்படி மச்சான் அப்படியே இருக்க? சத்தியமா இங்கே பாரு, நான்லாம் இப்போ தான் 18 ஆகிறேன். பரதேசி நாய் இப்போதான் ஆன்ட்டின்னு பாதி பேர் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க, இப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் நீ பார்த்தியா மச்சான், இன்னும் குழந்த மாதிரி. இன்னும் காலேஜ் போனால் கூட எவனாவது கேட்பான், என்ன பாப்பா தெரியாமல் இந்த சைடு வட்டியா, எலிமெண்ட்ரி ஸ்கூல் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லுவானுங்க. எவனா கொஸ்டின் கேட்டிருப்பான், கன்ஃபார்ம் உங்கள் காலேஜ் எவனா கேட்டிருப்பான். அது அப்படியே நான் என்கிட்ட மறைச்சிருப்பேன். நீ உன்னை பற்றி தெரியும் மச்சான், உன்னை பற்றி எனக்கு தெரியும் சரியா. அண்ட் அப்புறம் உன்னை பற்றி பெருமையாக சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் மச்சான். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் உன்னை பற்றி என்ன பெருமையாக சொல்கிறது. அதெல்லாம் வந்து வேணாம் மச்சான். உன்னை பற்றி வேணா நான் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் கழுவி ஊற்றி அப்படி சொல்லவா, அது வேற ஈஸி மச்சான். நீ பண்ணுறதுலாம் இருக்கு பார்த்தியா, இவ்வளோதான் இருப்ப மச்சான், இவ்வளோதான் இருப்ப. ஆனால் நீ பண்ணுற வேலைகள் தமிழ் வேற. நீ பண்ற வேலைகள் எல்லாம் சத்தியமா சொல்றேன், இவதான் இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் பண்ணா, சம்பவங்கள்லாம் இவதான் பண்ணா அப்படின்னு உனக்கு கை காட்டினு வச்சுக்கோங்க. சேச்ச இந்த பொண்ணு எப்படிப்பா பண்ணும், இது அது வேணாம் மச்சான், அந்த டைலாக் வேணாம், தப்பாயிடும். இது பச்சை மண்ணுடா அப்படின்னு சொல்லிடுவானுங்க, அப்படி இருப்ப நீ. அண்ட் இப்படிலாம் வந்து நானே யோசிப்பேன், வசுந்தரா ஏன் பார்க்க இப்படி இருக்கா? ஆனா உள்ள வந்து அவளுக்குள்ள ஒரு சந்திரமுகி பார்ட் 2, ஒரு காஞ்சனா பார்ட் 5, 4 or 5 ஏதோ ஒன்று மிக்ஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கு மச்சான். ஆனால் அது உனக்கு தெரியுதான்னு தெரியல. எத்தனை சம்பவங்கள், ஒரு ஆன்ட்டி எப்படி பாத்ரூம்ல வச்சு பூட்டி விட்டேன், அந்த ஆன்ட்டி அமைதியே இருந்துச்சு, உள்ள ரெஸ்ட் ரூம் சோஷியல் சர்வீஸஸ் பண்ணி அதுலேயும் வந்து ஹேமாட்ட போய் யார் மச்சான் பூட்டி விட்டா அப்படின்னு சொல்லி நீயே கேட்டு உடனே நீ ஆமா மச்சான் நான் தான் பூட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லி நீயே சொல்லி செருப்படியா நீ வாங்காம லைக் எப்பெல்லாம் ஓடி
ஓடி இங்கேருந்து தர தர தரன்னு எல்லாம் லைக் எல்லாருமே ஓடிட்டோம். நீயும் நான் அதெல்லாம் சத்தியமாக நினச்சா மச்சான் இப்போ சிரிக்க ஆரம்பிச்சுன்னா என் சிரிப்பை பற்றி தெரியும், ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த சிரிப்பு வேணாம்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணுறேன். அண்டு அப்படி இருந்தாலும் அது கட் பண்ண வர முடியாது, அதனால சொல்லிட்டு நான் வந்து அந்த சிரிப்பை அவாய்ட் பண்ணுறேன். அண்டு அந்த செயல்கள்லாம் நீ சிறப்பாக செஞ்ச மச்சான். அந்த செயல்கள்லாம் நீ ரொம்ப அழகாக பண்ண, ரொம்ப அழகாக பண்ணமா, நீ ரொம்ப அழகாக பண்ண. அண்ட் ஸ்டில் இப்போ கூட அது ஒரு மெமரியாக தான் வந்து லாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேற என்ன வந்து நீ வந்து அமைதியா ஸ்கூல்ல அமைதியாலாம் இருந்து நான் பார்த்ததே இல்லை. அண்ட் ஏதாவது சம்பவம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் அந்த மாதிரி சம்பவங்கள்ல பலமா அடிபட்டது நீயும் நானும் ஷாம்லியும் தான். பிகாஸ் சுரபி பூஜா அவ்வளோவா லைக் க்ளோஸ், கொஞ்சம் லைக் சம்பவங்கள் நம்ம பண்ணும்போது அவங்க கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஓரமாக போயிடுவாங்க. அண்ட் அவங்களும் பாவம் மச்சான், அவனுங்க வந்து தப்பே பண்ணியிருக்க மாட்டாருங்க. அண்ட் ஹிந்தி கிளாஸ்லலாம் வந்து அந்த அனுராதா மேம் நம்ம எப்படி வெறுப்பேற்றணும், பூஜாவை மச்சான் அங்கே பாரு அப்படின்னு சொல்லி பார்க்க விட்டு கரெக்டாக அனுராதா அப்படியே ஸ்லோ மோஷன் அப்படியே சைடில் பார்த்து 2 பேரும் கண்கள் இருந்தா அப்படிலாம் பார்த்து சிறப்பான அந்த மேம் அடிக்க வந்து நீ அப்போ என்ன பண்ண மச்சான் அப்படியே பேக்குள்ளே போய் சிரிச்சிட்டு இருக்கியா? ஆனால் உலகத்தையே பேக்குள்ளே போய் சிரிச்ச ஒரே ஆள் நீ தான் மச்சான். பேக்குள்ளே எவ்வளோ சிரிப்பானா அழகாக பெஞ்சு கட்டியில் உட்காந்து சிரிச்சிருப்பேன். அந்த மேம் பார்த்துருக்காரு. குறு உள்ள இருந்துச்சுன்னா அந்த மேம் டமான்னு புக்கை வச்சு அடிச்சு கடவுளை மசாலா சத்தியமா சொல்றேன். நான் வந்து இப்போ அப்படி கால் பண்ணி நான் பேசினேன் வச்சுக்குவேன், சொல்லி சிரிச்சு அப்படியே செத்துருவேன். அப்படியே பக்கத்து வீட்டுல வந்து செருப்பாலம் தடிப்பானுங்க, என்னடா சத்தம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம இந்த அட்ராசிட்டிஸ்லாம் வந்து நம்ம நிறைய வாட்டி பேசியிருப்போம். பட் அது ஒரு வாட்டி பேசும்போது நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு சிரிப்பு இருக்கும். லைக் சிரிச்சு பக்கத்துல இருக்கிறவங்களும் சிரிக்க வச்சு மோஸ்ட்டாக நம்ம 11th 12th ஞாபகம் இருக்கா, நம்மளால தான் கிளாஸில் என்டர்டைன்மெண்ட்டே நடக்கும். நம்ம காலேஜில் பண்ணுற ஃபன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூல்லே வச்சு பண்ணிட்டோம். அண்ட் என்ன பங்க் பண்ண மாட்டோம், நம்ம ரொம்ப டீசன்ட் கைஸ், பங்க் பண்ண மாட்டோம். அப்புறம் ஸ்கூலை விட்டு எகிரி குதிச்சு அப்போல்லாம் போனதில்லை. பிகாஸ் வந்து என்னால் எகிரி குதிக்க முடியாது. அண்ட் எகிரி குதிக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெருசாக கட்டி வைக்கல, சும்மா காலை வச்சே வெளியே போயிடலாம், அது வேறு விஷயம். ஸ்கூலில் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டீசென்ட் மச்சான், சீரியஸாக நம்ம ரொம்ப டீசெண்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பக்கத்தில் ஸ்கூலில் எங்கள் கூட படித்தோம் வேறு ஏதாவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எங்கள் டீசென்சி பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த டீசென்சியெல்லாம் நாங்கள் வந்து பெருமையாக சொல்ல வந்து நாங்கள் இங்கே வரல. இருந்தாலும் இருக்கட்டும், கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நாங்கள் ரொம்ப டீசென்ட் கைஸ். அண்ட் வசுந்தரா பற்றி மச்சான் அவனை பற்றி சொல்லணும்னா இப்போ எனக்கு வந்து அதான் எனக்கும் டெடிக்கும் வந்து ஒரு வீடியோலாம் பத்தாது. அண்ட் இதில் பார்த்தா நாங்களே வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பேசுவோம்னு நினைக்கிறேன். இப்படியே போயிட்டு இருந்தால் இந்த வாழ்க்கை எங்கே நோக்கி போவோம், ஐ மீன் இந்த நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் என்ன காரி துப்புறாங்க அதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் பாரு இப்போ கூட நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், வந்துட்டு ரெடி புடிச்சு எனக்கு மெசேஜ் ஸ்னாப்சாட்டில் எப்படி மச்சான் ஒரு இடத்துக்கு போனாலும் விடாமல் சுற்றி இப்போ தான் இன்ஸ்டாவில் பேசிகிட்டு இருந்திருப்போம். இன்ஸ்டாவில் அப்போ தான் மச்சான் இப்படி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்திருப்போம். திடீர்னு பார்த்தா வாட்ஸ்அப்பில் எதாவது அனுப்பி அதில் பேசுவேன். சரி வாட்ஸ்அப் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா ஸ்னாப்சாட்டில் ஒரு ஸ்னாப் அனுப்பி மச்சான் அப்படின்னு கூடுவேன். சுற்றி வரைய மச்சான் நான் கடைசி வரை இப்படி இருந்துட்டு வேணும். கஷ்டம்தான் மச்சான், கஷ்டம்தான். அண்ட் அப்புறம் வந்து உன்னை பற்றி நிறைய உண்மைகள் சொல்லணும் மச்சான். ஆனால் அந்த உண்மைகள்லாம் சொன்னால் உன்னோட எப்படி சொல்ல உன் காலேஜில் வேறு பார்ப்பாங்க, யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் வந்து வசுந்தரா இப்படியா அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. ஸோ அது வந்து அப்படியே இருக்கட்டும், அவங்களே வந்து உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ் அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் உனக்கு இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு ஒரு எப்படி சொல்ல, எனக்கு வந்து 9th எவ்வளோ கோவம் வரும், எப்படி கோவம் வந்தால் புக்கெலாம் டமால்டுமான்னு சொல்லி கீழே தூக்கி எரிஞ்சுட்டு அப்போல்லாம் போவேன். ஸோ அந்த கேரக்டர்லாம் நீ தான் மச்சான் என்கிட்ட மாற்றினேன். அண்ட் நீயும் ஷாமி இல்லைன்னா என்ன நான் வந்து தெரிஞ்சாத வீணா போன தண்டோ வெட்டி முண்டோ அப்படி தான் இருந்திருப்பேன். அண்ட் அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன் சீரியஸாக. இவ்வளோ டீசெண்டாக, இவ்வளோ அமைதியாக, இவ்வளோ ஒரு அடக்கொடக்கமாக, கொஞ்சம் ஓவராக இருக்கும். லைக் இவ்வளோ ஒரு சாந்தி மச்சான், என் பேர் ஷாரம் தான். லைக் இவ்வளோ ஒரு சாந்தி அமைதியாக வந்து என்னை வந்து மாற்றினது நீங்கள் தான். ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ்லாம் சொல்ல முடியாது, சாத்திட்டு கிளம்புங்க தயவு செஞ்சு. அண்ட் இப்படியே சொல்லிட்டு போனோன்னா மச்சான் ஒன்று சொல்ல மாட்டேன் பாரு, பேசிகிட்டே இருக்கேன். அது இங்கே பாரு, லைக் மை நெயில்ஸ் ஆர் க்ரோயிங். என்னடா எல்லாத்துக்கும் நெயில்ஸ் வளரும், உனக்கு மட்டும் என்ன வினோதமாக வளருதா அப்படின்னு கேட்பீங்கன்னு தெரியும். பட் இன்னொரு கை காட்டேன், ஐயோ இதில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரே நிமிஷம் இருங்க. இதோ இதான் என்னோட விரல், லைக் இது என் ரைட் ஹேண்ட். ஸோ என் ரைட் ஹேண்டில் என் ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க.
ஸோ அதே தான் 9th ஸ்டாண்டர்டுக்கு முன் என் நெயில்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அண்ட் 9th ஸ்டாண்டர்டுக்கு பின் என் நெயில்ஸ் எப்படி மாறிச்சுன்னு அர்த்தம். பிகாஸ் மச்சான் உனக்கே தெரியும் நான் வந்து எப்படி போட்டு நெயிலை பைட் பண்ணுவேன்னு தெரியும். நெயிலை அப்படியே கொண்டு இருப்பேன். அண்ட் அது வந்து உனக்கு ஒரு டெலிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நீங்களும் நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்க, கடிக்காத சும்மா இரு விடு மச்சான், ஏன் கையை போட்டு விட்டா கையை கடிச்சு சாப்பிட்ற போல அப்படி இப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுவீங்க. அது பெருமையாக கேட்டு நான் அமைதியாகவே இல்லை, திரும்பி அதே தான் பண்ணிட்டு இருப்பேன். கடைசியாக வந்து வச்சிங்க பார்த்தீங்களா ஆப்பு, ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, இது பண்ணால் இப்படி அப்படின்னீங்க. அதை நான் மென்ஷன் பண்ணு வேண்டாம் மச்சான், ஏன்னா இது நமக்குள்ளே இருக்கட்டும், நமக்குள்ளே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் எப்படி அப்புறம் வந்து நெயில்ஸ் வளர்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு. ஸோ அப்படியே நெயில்ஸ் வளர்த்து இப்போ இவ்வளோ பெருசாக நான் வளர்த்து வச்சுருக்கேன் நெயில்ஸை. ஆமாம். அண்ட் டெடி எவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசினா பார்த்தியா மச்சான், ஒரு நிமிஷத்தில் எனக்கே ஒன்றும் ஆகலை. சும்மா அந்த நாய் பார்த்தா நம்மளுக்கு தெரியுமே அந்த நாய் எப்போ எப்படி பேசணுன்னு, அதனால நான் வந்து லைக் பெரிய ரியாக்ட் பண்ணிக்கல. ஆனால் மச்சான் டெடி நம்ம 3 பேர் கடைசி வரை லைக் இருப்போம். அண்ட் வசுந்தரா நீ மட்டும் தயவு செஞ்சு எங்கேயாவது போகிறேன்னா சொல்லிட்டு போ மச்சான். ஏதாவது பிளான்லாம் கரெக்டாக போடும்போது தான் நீங்கள் எங்கேயாவது போயிடுற. ஆனால் இங்கே நான் சொல்லி ஆகணும் மச்சான், நீ எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளாப்பிங் குயின்னு சொல்ல மச்சான், நீ குயின் தான். அதுவும் ஃப்ளாப் பண்ணுறதுல சத்தியமாக ஒன்றை மாதிரி எவனுமே ஃப்ளாப் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். என் பர்த்டேக்கெலாம் ஒரு காலத்தில் நம்ம வெளியே போகலாம், லைக் ஸ்கூல் படிக்கும் போது நான் வெளியே போகலாம், அதுவும் லீவில் வேறு என் பர்த்டே வந்துச்சு, சரி எங்கேயாவது புதுசாக போகலாம், காஃபி ஷாப்பாக எங்கேயாவது போய் சுற்றலாம் அப்படிலாம் சொல்லிட்டு ஐடியாலாம் நீயே போட்டுட்டு நீயே பிளான் பண்ணிட்டு 10 நாள் முன்னாடி நீயே பிளான் பண்ணேன். ஸோ என் பர்த்டே நாளைக்குன்னா நான் உனக்கு இன்னைக்கு கால் பண்ணி என்ன மச்சான் நாளைக்கு பிளான் கன்ஃபார்ம் தானே, நீ ரெடி தானே, இல்லாட்டி ஓகேவா சொல்லிடாமா, இது அமைதியாகவே இருக்கு. என்னடா இவ அமைதியாகவே இருக்கா, என்ன ஆச்சு, என்ன மச்சான் வீட்டில் வேணாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஒன்று இல்லை மச்சான் நான் வந்து இம்ஃபாலில் இருக்கேன் அப்படின்றான். ஸோ அது என்ன மச்சான், அது எந்த ஏரியா மச்சான் அப்படின்னு கேட்குறேன். ஒன்று மச்சான் இம்ஃபால் ஆக்சுவலி நார்த்தன் சைடு மச்சான், நார்த் ஈஸ்ட்டு அப்படின்னு. நார்த் ஈஸ்ட்டு வெஸ்டா ஏதோ ஒரு இடம் மச்சான், அசாம் பக்கத்தில். சாரி இது கூட தெரில மச்சான், சோஷியல் எக்ஸாமே நான் உன்னை பார்த்தா பாஸ் ஆனேன், அது வேணும் நான் பெருமையாக சொல்லி ஆகணும் மச்சான், ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எப்படி மச்சான் ஒன்றால் கூட ஃப்ளாப் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அப்போவே நான் கேட்டேன். அப்போலேருந்து நீ வந்து அது ஒரு 3 years பேக் 4 years பேக், ஸோ அப்போலேருந்து இப்போ வரை நீ வந்து பிளான்லாம் ஃப்ளாப் பண்ணிட்டு தான் இருக்க. ஸோ வந்து நீயே சொல்லிடுவேன் மச்சான் பிளான்லாம் போடுறேன்னு தயவுசெய்து நீயே பண்ணிவிடு. அண்ட் கடைசியில் வந்து இந்த மாதிரி நாளைக்கு பிளானு வரியா வா அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படியே தான் வந்து நடந்துட்டுருக்கு இப்போ வர. அண்டு காலேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டோம், நம்ம மூவிஸ் போகணும். மூவிஸ்ன்னு சொல்லும் போது நான் இதை மென்ஷன் பண்ணணும். வசுந்தரா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு பேய் படத்துக்கு போனோம். எதுக்கு போனோம் என்ன பண்ணோன்னு நம்மளுக்கே தெரியாது, ஆனாலும் லைக் காசு செலவு பண்ணி நம்ம ஒரு பேய் படத்துக்கு போனோம். அனதர் கம்ஸோமா அப்படி போகணும். அதில் ஒரு பேய் வந்தாலே நம்ம ரியாக்ஷன்லாம் பலமாக இருக்கும். அதில் பல பேய் வந்துச்சு. அண்ட் அது ஒன்றும் லைக் அவ்வளோ டெரரான மூவிலாம் இல்லை, லைக் ரொம்ப ஹாரிக்லாம் இல்லை. பட் நீ பண்ண வேலை இருக்கே, சோஃபாவில் தானே உட்காந்தோம், லைக் சோஃபா சீட் இட் வாஸ். அண்ட் நம்ம அதில் தான் உட்காந்துருந்தோம். செகண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் உட்காந்துருந்தோம். நீ ஏன் மச்சான் அப்படி பண்ணுற, தேட்டரில் எவனுமே கத்தல, தேட்டரில் கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டமே, ஒரு 100 to 120 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. இருந்தாலும் தேட்டரில் எல்லாம் அமைதியாக பார்க்கும்போது மட்டும் நீங்கள் மச்சான் பரதேசி மாதிரி கத்திட்டு இருந்த. நீ கத்துறதை பார்த்து நானும் கத்துறேன், எல்லாம் சைட்லேருந்து நம்மளை பார்க்குறாங்க. ஐயோ ஃபஸ்ட்டு மூஞ்ச மூடுவோன்னு சொல்லி மூஞ்ச மூட்டே உட்காந்துருந்து. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா, எப்படி ஒரு பேர் தராது வந்தா நீ பரதேசி மாதிரி கத்துனேன். ஓம் பாஷைன்னு சொல்லணும்னா பதரேசி அப்படி சொல்லலாம் மச்சான், கரெக்டாக இருக்கும். அண்ட் அப்பெல்லாம் நீ கத்தி அங்கே இருக்கிறவனுங்களாம் இப்போ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பேசின இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்க உங்களுக்கு வலிக்குதா மிஸ்டர் எக்ஸ் லைக் அன்னோன் பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க. அண்ட் இப்படிலாம் வந்து நம்ம நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம். அண்ட் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து நீயும் நானும் வந்து நிறைய வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபெமினா போவோம், FSM இப்போ அது ஒன்றும் பெரிய மால்லாம் இல்லை, மற்றவங்களாம் பில்டப் பண்ணி அங்கே தான் சுற்றுவானுங்க, வெட்டி பசங்களாம் அங்கே சுற்றுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நம்மளே அங்கே தான் சுற்றிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். அண்ட் வேறு வழி இல்லை, வேறு எங்கேயும் பெருசாக ஒன்றும் திருச்சியில் கட்டியும் கிழிச்சு வைக்கலை. ஸோ அப்படி போகும்போது ஃபெமினாவில் போயிட்டு நான் சும்மா இருந்து கூட அழகாக ஃபோட்டோ எடுத்திருப்பேன். ஏன்னா நீ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு கேவலமான போஸ் கொடுத்து அதெல்லாம் உன்கிட்ட பத்திரமா வச்சு என் பர்த்டேக்கு நீ ஸ்டோரி போட்டு என்னை அசிங்கப்படுத்தி நான் அவமானம் நல்லா செஞ்சேன் மச்சான், நல்லா செஞ்சேன். அண்ட் அதுக்கு பதிலாக நானும் லைட்டாக கொஞ்சம் மச்சான் சின்னதாக வந்து உனக்கு பர்த்டே லைக்
என்ன சொல்கிறது பர்த்டே கவுண்டவுன் போட்டேன். உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் மச்சான், எனக்கு ரொம்ப தெரியும், நல்லாவே தெரியும். பிகாஸ் யூ லவ்ட் இட். அண்ட் அதையும் நீ வந்து வெக்கமே இல்லாமல் லைக் அசிங்கமே இல்லாமல் திரும்பி உங்கள் ஸ்டோரியில் எடுத்து போட்டால் பார்த்தியா மச்சான். அதனால லைட்டாக ஒரு கோடு மூச்சில் போட்டுருவேன். அது எதுக்கு போடுறதுன்னு தெரியல. பிகாஸ் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் மோஸ்ட்டாக காமன் பீப்புளே வந்து ஒரு 120 மெம்பர்ஸ் இருப்பாங்க, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸே. என்னோடதுலாம் பார்த்துருப்பாங்களே, நீ எதுக்கு உன்னோடதான் போகிறது சத்தியமாக தெரில. பர்சனாலிட்டியில் இமேஜ் மெயின்டைன் பண்ணுறது எது மச்சான். ஆனால் இப்படிலாம் இமேஜை மெயின்டைன் பண்ணணும்னா ஆசைப்படாத நான் இருக்கும்போது கன்ஃபார்ம் அதில் வந்து நான் ஏதாவது வேலையை பண்ணி விடுவேன். அண்ட் இன்னைக்கு உன் பர்த்டே, ஆனால் உன் வீட்டில் இருந்திருக்கணும், ஆன்ட்டி சொல்கிற வடையை சாப்பிட்ருக்கணும். ஒன்றை பார்க்க இல்லை, பட் ஆன்ட்டியோட ஃபுட்டுக்காக தான். ஐ மிஸ் ஆன்ட்டிஸ் ஃபுட்டு மச்சான், சீரியஸாக இருக்கட்டும். என்னைக்கா இருந்தாலும் ஆன்ட்டி வந்து எனக்காக வெரைட்டியாக சமைச்சு லைக் செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஐ வில் கம் ஃபார் இட். எங்கே இருந்தாலும் வருவேன். வசுந்தரா வீடு இங்கே இருக்குது, என் வீடு இங்கே இருக்குது. ஸோ ஐ வில் கம் ஃபார் யூ, நாட் ஃபார் யூ, பெட்டர் ஆன்ட்டிஸ் ஃபுட்டுக்காக வருவேன். ஆன்ட்டி ஃபுட்டுக்கு நான் ஒரு பெரிய அடிமை ஆன்ட்டி, பெருமையாக சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போலாம் சொன்னால் தான் ஒரு 2 கரண்டி எக்ஸ்ட்ரா போடுவீங்க நெக்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லி நான் லைட்டாக நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக சாப்பாடு கொடுத்துருங்க ஆன்ட்டி. அதுக்கு தான் மெயினாக நான் வர்றதே. இட்ஸ் ஓகே மச்சான், நீ ஃபீல் பண்ணாத, ஒன்றை பார்க்க தான் வரேன், ஒன்றை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு லைக் பக்கத்தில் வந்து குட்டி நாய்க்குட்டியை பார்க்க வரேன் அப்படி சொன்னேன். வேறு எதுவும் இல்லை, நாய்க்குட்டியை தான் பார்க்க வரேன், உனக்கு தெரியும் எதை பார்க்க வரேன்னு. அண்டு பானிபூரின்னு ஒன்று வாங்கி தந்தேன், நடு ரோட்டில் நிற்க வச்சு நல்லா சாப்பிட்டோம். ஆனால் வந்து அவ்வளோ சூடாக நின்று சாப்பிட்டோம், சொர்ணம் எல்லாம் நிற்கிறோம் பார்த்தியா மச்சான். அதுதான் நம்ம. தென் வசுந்தரா, சப்போஸ் வசுந்தரா தவிர எனி அதர் பீப்புள் வாட்சிங் திஸ் வீடியோ லைக் இவ்வளோ எண்டு வரை நீங்கள் பொறுமையாக என்ன பார்க்குறீங்கன்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். அண்ட் மேபி இது ஒரு வேலை ஒரு ஜெலசி, அதுக்காக கூட பார்க்கலாம். அண்ட் மேபி உங்களுக்கு வசுந்தரா அவ்வளோ பிடிச்சிருக்கலாம், ஸோ வந்து அதுக்காக கூட பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ, பட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். அண்ட் என்னடா இவ்வளோ வெக்கமே இல்லாமல் இவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்கேனே நீங்கள் கூட நினைக்கலாம். அண்ட் என்னடா இப்படி வந்து அவளே வந்து அவள் ஃப்ரெண்டு இப்படி கழுவி ஊற்றுறா அப்படின்னு கூட நினைக்கலாம். நான் அவளை எவ்வளோ வேணால் கழுவி ஊற்றுவேன், எவ்வளோ வேணால் லைக் ப்ராப்ளம் பண்ணுவேன், சண்டை போட மாட்டோம். சப்போஸ் அப்படி போட்டாலும் பேசிடுவேன். நீங்கள் யாராவது வாழ்க்கையில் திரும்பியும் வந்து பிரச்சனை அப்படி இப்படின்னு எவ்வளோ பண்ணணுன்னு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ஷேரை நான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அது நினச்சிக்கோங்க. நான் என்னை ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவங்கள்ட்ட போய் நீங்கள் நிற்கணும். அண்டு சாரிங்க, நான் வந்து பட டைலாக்லாம் பேசுகிறேன், தயவுசெய்து நினைக்காதீங்க. அண்ட் அப்படி தான் பட டைலாக் பேசினாலும் இதில் வர மாதிரி சும்மா டம்மியாக வச்சுலாம் லைக் பேசுவானுங்க, அடிப்பானுங்க. இங்கே வந்து நான் அடிக்க மாட்டேன், நான் வந்து ரொம்ப லைக் சாஃப்ட் நேச்சர், ஸோ அடிக்க மாட்டேன். பெட்டர் நீங்கள் வந்து திரும்பியும் பிரச்சனை கிச்சனை அப்படிலாம் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா பண்ணலாம். ஆனால் என்கிட்ட பண்ணிக்கோங்க, அவள்கிட்ட சைட்லாம் போயிடக்கூடாதுன்னா. ஸோ மச்சான், உனக்கு நான் வந்து கன்ஃபார்ம் நான் எப்பயே சொல்லுவேன், உனக்கு ப்ராப்ளமே வரவிட மாட்டேன். சப்போஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நான் சால்வ் பண்ணுறதுக்கு நிற்பேன் மச்சான், எப்பயும் போல் ஐ வில். அண்ட் 8 இயர்ஸாக நான் என்ன பண்ணேன், உனக்கு எல்லா ப்ராப்ளம் தான் தந்தேன், ஐ நோ. அண்ட் அதையும் சால்வ் பண்ணுறதுக்கு நானே ப்ராப்ளம் தருவேன், நானே சால்வ் பண்ணுவேன். எதுக்கு அது அப்படி பண்ணுறேன் எனக்கும் தெரியாது சத்தியமாக. இருந்தாலும் அப்படிதான் சுற்றிட்டு இருக்கேன் இப்போ வர. அண்ட் என்னை திருத்தி ஒரு ஆளாகி ஒரு நல்ல மனுஷனா ஆல்ரெடி அப்படிதான் இருந்த ஸ்டார்டிங்லேருந்து என்னை வந்து மோசமாக்கி, என்னை வந்து ஒரு பைத்தியக்காரனாக்கி, என்னை வந்து ஒரு கிறுக்காக்கி, நான் சும்மா லூஸ் மாதிரி எதை எடுத்தாலும் சிரிக்கிறது. என் அம்மா இப்போ டென்ஷனாக பேசினா கூட நான் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கேன். என் அம்மா என்கிட்ட கோவமாக பேசினா நான் உட்காந்து இப்படிலாம் சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நீ தான். ஆல் கிரெடிட் கோஸ் டு யூ. எப்படி மச்சான்? ஆனால் சீரியஸாக நம்ம வந்து நிறைய வந்து பேசியிருக்கோம், லைக் நிறைய பேர்ட்டு அப்போஸ் பண்ணி நின்று பேசுவோம், சண்டை போடுவோம், அப்படிலாம் பண்ணிட்டு அங்கே நல்லா கெத்தாக நின்று பேசிடுவோம். ஆனால் வந்து உட்காந்து மச்சான் அவன் எப்படி அப்படி பேசலாம், அவன் எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீரியஸாக பேசிகிட்டே இருப்போம். ஒன்று நீ தான் காமெடி பண்ணி சிரிச்சு அது சொல்லலாம் சிரிச்சு. சத்தியமாக டெடி நீ தான் ஃபர்ஸ்ட் ஹைலைட்டே. அங்கே நல்லா பேசுவேன், இங்கே வந்து எனக்கு காமெடி பண்ணி அந்த கோவத்தை ஒரு 5 மினிட்ஸ் கூட கண்டினியூஸாக இருக்க விட மாட்டீங்க நீங்கள். அப்படியே ஜாலி மூடாயிடுவோம். அண்ட் அந்த சம்பவங்கள்லாம் அது வசு ஒன்றுனா நான் வந்து கேட்பேன், அவள் அவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கான், உனக்கு இந்த டைலாக்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் உடனே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. லைக் அப்போவுமே அந்த கோவம்லாம் போயிடும். ஸோ வில் பி லைக் பேக் டு அவர் ஹாப்பி மூட் அப்போலாம் ஆகிடும். ஸோ அப்போலாம் இருந்தும் நம்ம இப்படி வந்து லைக் ஒரு டுகெதர்னஸ் இருக்குது. நிறைய பேர் வருவானுங்க மச்சான் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு பட் அவங்கெல்லாம் ஒரு டெம்பரவரியாக அப்படி இருந்தாங்க ஐ கெஸ். ஸோ
இப்போ வர லைக் காலேஜ்லேயும் இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், மோஸ்ட்டாக உன் காலேஜில் நடக்கிறது நீ என்கிட்ட சொல்லுவேன், என் காலேஜ் நடக்கிறது நான் உன்கிட்ட சொல்லுவேன். டெடி வந்து அவள் காலேஜே போகிறதில்ல, அது வேறு விஷயம். நான் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஏதோ ஒரு லைக் ஏதோ ஒரு பிளேஸ் போய் டிக்டாக்காக நான் எடுத்து செருப்படி வாங்குற மாதிரி எதாவது எடுத்துகிட்டு இருப்பாள். அண்ட் அப்படிலாம் பண்ணிவிட்டு, ஆனால் அந்த டுகெதர்னஸ் தான் மச்சான் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் அஸ். அது நான் சொல்லி ஆகணும். அண்ட் இதுக்காக இந்த டைலாக் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ரொம்ப பெருமைப்படணும். பிரியு வசு ரொம்ப பெருமைப்படணும் மச்சான். அண்ட் ஆல் அவர் மிமிக்ரி செக்ஷன்ஸ் லைக் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படிலாம் சொல்லிட்டு நம்மளை சொல்லிப்போம். வெக்கமே இருக்காது, ஆனால் அது மிமிக்ரியே இருக்காது, அதுவும் தெரியும் எனக்கு. ஆனால் நம்ம வந்து அசிங்கமாக வந்து சொல்லிகிட்டே இருப்போம். மச்சான் எப்படி மச்சான் கரெக்டாக அவனை மாதிரி மிமிக்ரிலாம் பண்ணுறேன், நான் வர மனசாச்சு எல்லாமே டெடியை சொல்லுவேன், டெடி என்ன சொல்லுவா. ஸோ அப்படிலாம் வந்து நம்ம நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து சொல்லணும்னு இல்லை, பட் உனக்கு ஒரு ஞாபகம் நிறைய நம்ம ஃபுல்லாக வந்து லாட் ஆஃப் மெமரிஸ் ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்போம் நம்ம பிரெயினில். பட் அதெல்லாம் உன்கிட்ட சொன்னால் நீ கொஞ்சம் யோசிச்சு அது கொஞ்சம் ஹாப்பியாக லைக் பர்த்டே கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதெல்லாம் யோசித்தேன். நிறைய சொல்லணும்னு தோணுது, பட் நிறைய சொன்னால் அதில் எல்லாமே டேமேஜ் ஆனது நான் என்னை விட ஆனால் பாவம் மச்சான் ஷாம்லேயே தான் பலமான டேமேஜ்லாம் பண்ணுவோம். ஃபெவிக்கு டேபிளோட போட்டு ஒட்டி வைக்கிறது, நைஃப் ஃபெவிக்கோட டேபிளோட வீட்டுக்கு போகிறது, அண்ட் அவளோட சைக்கிள் எடுத்துகிட்டு மூணு பட தனுஷ் மாதிரி நம்ம வந்து சைக்கிள்லாம் ஓட்டிட்டு மாடு மேலே போய் விட்டு அதில் வந்து நிறைய அடிகள் பட்டு அதுக்கப்புறம் சைக்கிளை தள்ளிட்டு வந்து அப்புறம் பூஜா காசுலேயே வாங்கி நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு அவளுக்கு ஒரு ரூபா சாக்லேட் கூட வாங்கிட்டு தராமல் அதையும் வாங்கினதும் நம்மளே சாப்பிட்டு இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பெருமையாக பேசக்கூடாது. இருந்தாலும் நம்ம பேசணும் பற்றி அதான் மற்ற நம்ம என்னை பேச விட்டால் நான் நல்லா பேசுவேன்னு உனக்கே தெரியும். உட்காந்து வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். அண்ட் பாவம் நீ ஓகே, நீ அனுபவி, நீ காலத்தில் அனுபவிச்சுதான் ஆகணும். நான் பேசுறது வேறு வழி இல்லை. அண்ட் மற்றவங்க யாராவது பார்க்குறீங்கன்னா நீங்களும் அனுபவிச்சு தான் ஆகணும். இன்றைக்கி ஒரு நாள் தயவு செஞ்சு நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்க்குறீங்க தெரியும், பட் ரிஸ்க் எடுத்துன்னு என்ன பார்க்குறீங்க, லைக் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இட். அண்டு முக்கியமாக சொல்லணும், லைக் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்கும்போது மச்சான் வசு நிறைய பேர் வந்து டக்குன்னு வந்து முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து ஓகே அப்படின்னு சொன்னாங்க. சில பேர்லாம் நான் வாண்டடாக வந்தாங்க. சில பேர் நானும் வசு வீடியோ பண்ணுறேன், லெட் மீ டு ஜாயின் அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ கன்ஃபார்ம் லைக் வந்தவங்கலாம் ஐ எம் தேங்க்ஸ் ஃபார் இட். அண்ட் சீரியஸ்லி லைக் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் கேட்டாங்க இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு அப்படின்னா. நான் இது வேஸ்ட்லாம் நம்ம சத்தியமாக வேஸ்ட்லாம் சொல்லணும்னா பிகாஸ் ஐ நோ அபவுட் யூ மச்சான் பெட்டர் தென் எனி ஒன்னு சொல்ல லைக் உன் பேரண்ட்ஸ் அங்கிள் ஆன்டி அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்தால் உன்னை பற்றி என்ன வளருது, உன்னை பற்றி எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே தெரியும். ஐ கெஸ் ஸோ அப்படிதான் தெரியும், அப்படிதான்டா தெரியும், நல்லாவே தெரியும், அப்படிதான் சொல்லுவேன். அண்ட் அதனால தான் நம்ம நிறைய பேர்ட்ட இந்த வீடியோஸில் வந்து நீ சில பேர்ட்டெல்லாம் ரொம்ப வருஷமாக பேசலை, ஐ நோ லைக் ரொம்ப வருஷமாக பேசலை, நிறைய பேர்லாம் பார்த்து வருஷங்கள் இருக்கும் அப்படிலாம் தெரியும். பட் அவங்க நம்பர்லாம் கலெக்ட் பண்ணி நான் அவங்களெலாம் விஷ் பண்ண கேட்டதுக்கு ஒன்று சில பேர்லாம் லைக் ஓகே அப்படிலாம் சொல்லும்போது அப்பாடா லைக் சம் பீப்புளை ரிமெம்பரிங் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு அப்படிலாம் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வசுந்தா சொன்னோன்னே ஓகே, வசுந்தா சொன்ன பசங்களாம் நிறைய பேர் வசுந்தா சொன்ன ஓகே சொன்னாங்க மச்சான். ஜஸ்ட் கிட்டிங் சீரியஸாக வீடியோ பண்ணணும்னு ஏதாவது சொல்ல போகிறாங்க. லைக் சீரியஸாக நான் எல்லாருமே ஓகே சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஒரு ஃபுல் ஆஃப் ஒரு எனர்ஜெட்டிக் அண்ட் ஹாப்பினஸோடு தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமோ நீ வந்து கன்ஃபார்ம் உன் ஃபேஸில் ஒரு சின்ன லாஃப்டர் இல்லைனா ஒரு பெரிய ஸ்மைல் கன்ஃபார்ம் இருக்கும். ஐ நோ அண்ட் ஐ எம் ஷுவர் அபவுட் இட். அண்ட் அதுதான் லைக் எனக்கும் டெடிக்கும்லாம் வேணும். நீ ஹாப்பியாக இரு, பி சேஃப், பி ஹெல்த்தி, பி எப்படி சொல்ல சேஃபாக இரு, பெட்டர் சேஃபாக இரு, எங்கேயும் சுற்றாத. இதை யார் சொல்கிறான்னு பார்த்தா நான் தான் சொல்கிறேன். நான் தான் இருக்கிறதே வந்து புறம்போக்கு மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். ஐ நோ லைக் ஸ்லாத்னா லேசியாக இருக்கும், அது நீ வசுந்தரா நீ தான் அது. அண்ட் ஐ ஆம் லைக் ஊரை சுற்றி கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி தனியாக சுற்றிட்டு இருக்கேன். அண்ட் இப்படியே சுற்றிட்டு இருந்தால் என் வாழ்க்கை எங்கே போகுதுன்னு சத்தியமாக தெரில. பட் உன் கூட இருக்கிறனால என் வாழ்க்கை போகலாம், வாய்ப்பு இருக்குது. அண்ட் சொல்ல மாட்டேன். அடுத்து நம்ம எதாவது பிளான் போடுறோம், லைக் நம்ம எதாவது பிளான் போடுறோன்னா நீ போட வேண்டாம், நானே போட்டுறேன். அண்ட் ஐ நோ அபவுட் இட். அண்ட் நான் உனக்கு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுறேன். கொரோனாலாம் முடியட்டும், கன்ஃபார்ம் போகலாம். ஆமாம் ஞாபகம் இருக்கா, ஸ்கூல் படிக்கும்போது சொல்ல மாட்டேன் வரேன். ஸ்கூல் படிக்கும்போது ஏதாவது ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிலாம் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு நான் உனக்கு தான் கால் பண்ணுவேன். அது ஏதோ லைக் ஒரு எப்படி சொல்ல ஒரு பெரிய மாஃபியாவோட கேங்கு லைக் ஹெட்லாம் பேசுவாங்கள்ல ரொம்ப சீக்ரெட்டாக, அந்த மாதிரி மச்சான் நாளைக்கு ரிபப்ளிக் டே நம்ம போகலாமா, நீ வரியா,
வரலையா? ஓகே, அப்போ நானும் வரல. எவனாவது கேட்டால் நம்ம ரொம்ப பிஸியாக இருந்தோம் சொல்லிடுவோம். அப்படி இல்லைனாலும் நம்ம 2 பேர் தனியாக எங்கேயா மீட் பண்ணிப்போம். அப்போலாம் சொல்லி நிறைய பிளான் போடுவோம். பட் பார்த்தா கடைசியில் நம்ம டெடி, அந்த சாமி டெடி கேனைக்காக நம்ம வந்து கன்ஃபார்ம் OFT திரும்பி சுற்றி அங்கே தான் போய் நிற்போம். அண்ட் அந்த OFT ஒரு நாள் கூட எனக்கு தெரிஞ்ச வர உருப்படியாக ஒரு சிக்னல் கிடச்சது. ஆனால் இந்த டெடி வந்து கேனை ஏதாவது பொய் மேலே பொய்யா போட்டு நம்மளை வந்து வர வச்சிருவா. அண்ட் நாங்கள் அங்கேயும் என்னென்னா ஆன்டின்லாம் சமைப்பாங்க, அதுக்காக வந்து டெடிக்காக இல்லை ஆன்ட்டியோட ஃபிஷ் குழம்புக்காக நம்ம நல்லாவே போவோம். அண்ட் இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணியிருப்போம். கிளாஸில் வந்து நம்மளை கூப்பிடுவாங்க, மச்சான் லைக் வாங்க போகலாம், இந்த மாதிரி மூவி எதாவது பண்ணலாம். உடனே நீ நடந்தா அன்றைக்கி நைட் ஃபுல்லாக மச்சான் என்ன போகலாமா, வேணாம் மச்சான், ஐயோ அவனுக்குலாம் போர் அடிக்கும், அதனாலே நம்மளாம் போக மாட்டோம். ஸோ அப்படி பார்த்தாலும் வீட்டிலேருந்து ஒன்றும் கிளிக்க மாட்டோம். வீட்லேயும் நம்மளுக்கு போர் தான் அடிக்கும். ஆனாலும் நம்ம மாதிரி ஃபோனில் போயிருக்கலாமோ அப்படின்னு கேட்போம். பட் இருந்தாலும் நம்ம எடுத்த டிசிஷன் தப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம வந்து இல்லை மச்சான் கரெக்டாக தான் நம்ம போகாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி நம்மளே நம்ம மனசு தேத்திட்டு சரி என்ன பண்ண வேறு வழியில் இல்லை மச்சான் போகாமலே இருப்போம், அதான் கரெக்டாக அப்படிலாம் சொல்லி நம்மளே பேசிப்போம். அண்ட் அதெல்லாம் 8th 9th அப்படி இருக்கும்போது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா 11th 12th இட் வாஸ் ஸோ குட்ல. லைக் நம்ம கிளாஸ் மெம்பர்ஸு, பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வாஸ் ஸோ குட். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் 12th 11th இருந்தவங்க பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் சரி 2 பேருமே லைக் போத் ஆஃப் தெம் வேர் ஸோ க்ளோஸ். அண்ட் ரொம்ப ஜாலியாக ஒரு டைம் இருந்துச்சு. பெட்டர் தென் 10th நம்மளுக்கு எல்லா இயருமே செம்மையாக தான் இருந்துச்சு. ஐ திங்க் இந்த வீடியோ நம்ம இப்போயே எண்ட் பண்ணலான்னு. என்ன இது வந்து ஒரு லைக் எப்படி சொல்ல, இங்கேருந்து ஜம்மு காஷ்மீர் போகிற ஒரு ட்ரெயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். நான் அப்புறம் லைக் ஸ்டாப் பண்ணாலும் நான் நிறுத்தாமல் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ நீ பார்த்து முடிச்சோடனே காலையில் எனக்கு ஒரு கால் இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுவேன். அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். அண்ட் தேர் வே லைக் தட் இஸ் மை எஃபர்ட்ஸ். அண்ட் எஃபர்ட்னு சொல்கிறத விட ஐ எம் ஹாப்பி. லைக் நிறைய பேர் வந்து நான் வந்து காண்டாக்ட் பண்ணும்போது சொல்லு எப்படி இருக்க, லைக் ஸ்டில் யூ ஆர் டுகெதர் அப்படிலாம் கேட்கும்போது ஆமாம் நாங்கள் டுகெதராக தான் இருக்கோம், லைக் we 3 are சேம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அப்படிலாம் சொல்லிட்டு everyone are praying this pandemic year should be ending and end ஆகட்டும். Let this end and let make our plans to flop. நீ ஃப்ளாப் பண்ணுவ தெரியும், ஃப்ளாப் பண்ண கொண்டுருவேன். வெளியே போவோம் திரும்பியும் டெடியை வந்து அவங்க வீட்டில் வந்து சொல்லாமல் தர நான் இழுத்துட்டு போயிடுவோம். அண்ட் லெட் என்ஜாய் மச்சான். அண்ட் அடுத்தது நீயும் நானும் வந்து நிறைய மூவிஸ்லாம் போகணும். ஸோ நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மூவிஸ்க்கெலாம் நான் வந்து நீ வந்தால் தான் வர முடியும். நான் வந்து காலேஜில் எப்படி இருந்தாலும் நான் போகிறது காலேஜே இல்லை, அதை நான் வந்து சொல்லலாம். ஸோ நான் எப்படி இருந்தாலும் எஸ்கேப் வந்துடுவேன். நீ உன் காலேஜ்லேருந்து என்றைக்காவது லீவ்னா சொல்லு, நம்ம கன்ஃபார்ம் வெளியே மீட் பண்ணுவோம். அண்ட் மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறத சென்டிமெண்ட்டாக ஆகிடுமே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்ருக்கேன். இருந்தாலும் சீரியஸ்லி ஐ மிஸ்ஸிங் யூ. இப்படி உட்காந்து பேசுகிறது கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. பட் லெட்ஸ் ஹோப் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணுவோம். அண்ட் happy birthday Vasu Z's. Never forget this day. And like 19 ஆயிடுச்சு. Be responsible, be happy, be safe. Tada. Once again, happiest birthday.